வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இந்த ஐபிஎல் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு நடுவில் அதே மாதிரி பல கான்ட்ரவர்சிஸும் வந்து இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போ ரெகுலராக ஐபிஎல் மேட்சஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது பிளேயர்ஸோட பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் கிராஸ் செக் பண்ணுறதை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்க முடியும். அப்படி எதுக்காக வந்து பிளேயர்ஸோட பேட்டை கிராஸ் செக் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் தான் என்ன, ஆக்சுவலி பிளேயர்ஸோட பேட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்ற இன்ஃபோஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி இன்ஃபோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்கு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. ஐபிஎல் மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த மேட்சஸில் என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்தது. லாஸ்ட்டாக நடந்த பஞ்சாப் அண்ட் கேகேஆர் மேட்ச்லாம் இதுதான் எக்ஸாக்ட் ஓஜி ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்லேயுமே வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றத பஞ்சாப் வந்து நேற்று ரொம்பவே வேறு மாதிரி ஒரு மேட்சாக ஃபீல் பண்ண வச்சுருந்தாங்க. நேற்று மேட்ச்சில் நிறைய பேர் இதை நோட் பண்ணியிருப்பீங்க. அம்பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரோட பேட்டை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க, கிராஸ் செக் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மிஷின் மூலியமாக. கரெக்டாக அந்த இதுக்குள்ளே கரெக்டாக அந்த பேட் வந்து போயிட்டு வருதா அப்படின்ற மாதிரிலாம். இதுக்காக திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் வந்து இருக்கலாம். ஆக்சுவலி அந்த ரீசன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐசிசிஐயோட ரூல் படி ஒரு பேட்டரோட பேட் அப்படின்னு, அதாவது ஒரு பிளேயரோட பேட் அப்படின்றது என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கணும், எவ்வளோ லென்த் வித்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேட்டோட பாட்டம் வித் இருக்கும் இல்லையா, அந்த வித்தோட சைஸ் அப்படின்றது 10.79 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிடில் ஆஃப் த பேட் இருக்கும் இல்லையா, அந்த வித் அப்படின்றது, அந்த சைஸ் அப்படின்றது 6.7 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த ஆண்டிலோட ஹெண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம பேட்டில் ஆண்டிலோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சைஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த ஒரு ஆண்டில் லென்த்தை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்கணும் பிளேயர்ஸ் எல்லாருமே. இது மட்டும் இல்லாமல் ஓவராலாக பேட்டோட ஆண்டில் இருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ சைஸில் இருக்கலாம், எவ்வளோ லென்த்தில் பேட் இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 96.4 சென்டிமீட்டருக்கு மேக்ஸிமம் வந்து அந்த பேட் இருக்கலாம் அப்படின்ற நிறைய ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் அந்த பேட்டை யூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு உட்பட்டு தான் அவங்களோட பேட்ஸ் இருக்கா, வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையெல்லாம் செக் பண்ணி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. இந்த ஐபிஎல்ல அதை நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். ஹார்திக் பாண்டியா, ஹெட்மயர், சால்ட் இவங்களோட பேட்ஸுமே கிராஸ் செக் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட பேட்ஸ் எல்லாமே வந்து ஐசிசிஐயோட இந்த மாதிரி ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் இருந்தது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, எப்படி இவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க, எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல இப்போ வரைக்குமே 500 சிக்ஸஸை வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. இதில் 31 சிக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. அவரோட பேட்ல இருந்து சிக்ஸஸ் வந்து பறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ரீசன் பேட்டோட வெயிட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிளேயர்ஸோட பேட் அப்படின்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றனால தான் இவ்வளோ கிராஸ் செக்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பேட்டை வச்சு கான்ட்ரவர்சிஸ் வர்றது அப்படின்றது இன்றைக்கி வந்த கான்ட்ரவர்சி கிடையாதுங்க, காலகாலமாக வந்துட்டு இருக்கக்கூடியது. அதாவது எப்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1771லேயே இங்கிலாந்து பிளேயரான தாமஸ் பிரெட் அப்படின்றவர் துடுப்பு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் இவர் இந்த பேட்டை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு லிட்ரலி கதறி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 1979லேயுமே வந்து டென்னிஸ் லில்லி அப்படின்றவர் அலுமினியமான பேட்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தார். இதை தாண்டி 2006ல் ரிக்கி பாண்டியே அவருமே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கிராஃபைட் பேட்டை யூஸ் பண்ணியிருந்தார். 2006ல் சிஎஸ்கே பிளேயரான மேத்யூ ஐடனுமே வந்து பார்த்திங்கன்னா மங்கூஸ் பேட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தார். 2016ல் ரசேல் வந்து ஒரு பிளாக் கலர் பேட்டை யூஸ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பிளேயர்ஸோட பேட் யூஸை வச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ரீசன்ஸ்னால தான் நிறைய தடவை வந்து கன்சல்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி ஐசிசிஐ பிளேயர்ஸோட பேட்டுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பேட்டோட வெயிட்டை வச்சு சிக்ஸர்ஸ் வந்து பறக்க விடுறாங்க பிளேயர்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்குது, அது உண்மைதானா அப்படின்றதெல்லாம் உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த
மாதிரி ஏதாவது ஒரு ரூலை வந்து ஐபிஎல்ல மாற்றலாம்ப்பா, இந்த ஒரு ரூலை கொண்டு வந்தால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி ஐபிஎல் மேட்சஸை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற ஃபீல் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then is bye from Divya.